நல்லா இருந்துச்சு. கமர்ஷியல் படம், ரொம்ப மாஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. பர்சனலி நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அவரோடது வழக்கம் போல் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. ஜேக்ஸ் பிஜாய் நல்லா பண்ணியிருந்தார். டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு இந்த படம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன் லைட்டாக. கொஞ்சம் கமர்ஷியல் படம்ன்றனால கொஞ்சம் லேக்ஸ் இருக்குது. பட் ஆனால் தெலுங்கு ஃபிலிம்ன்றனால ஆப்வியஸ்லி இருக்கும். ஹீரோயின் போர்ஷன்ஸு நானி அவங்களோடது எல்லாமே ஆப்டாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஸ்டோரி வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? 5க்கு நான் 4 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. லேக்ஸ் மட்டும்தான். ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, நானியோட அவரோட டிஃப்ரெண்ட் ஜானர் ஆக்ஷன் தான். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் இறங்கிட்டார். அதில் நேச்சுரல் வேலை பண்ணியிருக்காரு. அவர் வந்து எப்போவுமே வேறு ஜானர் பண்ணுறாரு. இல்லை நேச்சுரல் வேலை சூப்பராக ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டார். அதுதான் ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு சொல்கிற லெவலுக்கு என்னென்னா மேபி டியூரேஷன் தான் சொல்லலாம். பட் ஆனால் அந்த டியூரேஷன் எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இல்லை. ஏன்னா எதுலேயுமே யாரும் எதுவும் மைனஸ்ன்ற இல்லை எனக்கு தெரியல. பர்டிகுலராக சொல்லணுன்றது கூட ஒன்றும் இல்லை. அதான் படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க. கதை சொல்லிட்டேன்னா காமெடியெலாம் இல்லை பிரதர். காமெடியெலாம் சும்மா ஒரு 10 நிமிஷம் வரும், அவ்வளோதான். 5 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனு. அண்ட் வந்து ஸ்டோரிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் கண்டென்ட், அவ்வளோதான். பிஜிஎம் ப்ளஸ் பிரதர், பிஜிஎம் ப்ளஸ். அண்ட் ஸ்டோரி ஆல்சோ இருக்குது பிரதர். இங்கே ஸ்டோரி நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஸ்டோரி நோக்கி தான் போகும் படம். எதுக்கு யார் இவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான்ற மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக தான் பிரதர் இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோயின் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நாட் பேட், பரவாயில்ல. ஆனால் வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்று வந்து ஓவர் ஆக்ஷனோ இல்லை வந்து எதுக்கோ வந்து 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னானோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கரெக்டாக ஹீரோக்கு சப்போர்ட்டிவ் ரோல் தான். நல்லா கிளிக் ஆகும் பிரதர். நானி நம்ம ஊரில் நானி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, நானி எல்லாம் நிறைய பிடிக்கும். யாருக்கும் பிடிக்காமலாம் இல்லை. கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. தேங்க்யூ ப்ரோ. நல்லா நானிக்காக வந்தால் நல்லா இருந்துச்சு. ஓகே. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். இல்லை பெருசாக எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நிறையா இருந்திருக்கு. ஸ்பீடாக போகுது. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. எல்லாம் சப்பையாக టాప్ నాచ్ యాక్షన్ సీక్వెన్సెస్ అన్న చాలా బాగుంది. మస్ట్ వాచ్ మూవీ. ఫ్యామిలీ ఎంటర్టైనర్ అంతా ఉంది. యాక్షన్ సీక్వెన్సెస్ అయితే చాలా బాగుంది. నాని అన్న అయితే యాక్టింగ్ అసలు చెప్పక్కర్లేదు. ఆబ్వియస్లీ బాగా చేశాడు. చాలా బాగుంది అన్న మూవీ. நல்லா இருக்கு ஸ்டோரி நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ. இது அட்ஜஸ்டபிள். போர் இட்ஸ் நாட். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. ஸ்டோரியோட பேட்டர்ன் என்ன மேடம்? நார்மல் ஸ்டோரி, சும்மா ஒன்லைன் என்ஜாய்மெண்ட் ஸ்டோரி, அவ்வளோதான். ஃபாஸ்ட்டு தான். ஃபாஸ்ட்டாக இருக்குது. வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது? ஒன்றும் சொல்கிறேன். ஸ்டோரி நல்லா இருக்கும். 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சூர்யாவும் நல்லா பண்ணியிருக்காங்க, நானியும் நல்லா பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. அப்படின்னு நார்மல் தெலுங்கு படம் சார். இது வந்தோமா சீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். தலையில் எந்த வண்டியும் போட்டுக்க வேண்டாம், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக இதெல்லாம் இல்லை. அதுவும் நம்ம ஊருக்குலாம் அது ஒத்து வராது. நம்ம ஊர் வேற, தெலுங்கு வேற தான் சார். பட் நல்லா இருக்கு. ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ படம். எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை நானியோட ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. அவ்வளோ. அப்புறம் சார் படம் நல்லா இருக்கு. என்ன அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க அவ்வளோதான். எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. படம் பிடிச்சிருக்கு. மைனஸ்ன்னு எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. எனக்கு நானி ரொம்ப பிடிக்கும். அதனால 2 ஃபஸ்ட்டே வந்தேன். நிறைய ஆக்ஷன் இருக்குது. டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி 2 படம் இருக்குது. நல்லா இருக்குது. ஜேக்ஸ் பிஜாயோட மியூசிக் அவர் தான் மெயின். நானியோட ஆக்டிங், எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே. அவ்வளோதான்.
படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க. ஹைஸ்ன்னு இருக்காது, ஆனால் அந்த டென்ஷன் பில்ட் பண்ணுறதுல வந்து படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்க்ரீன் பிளேலையுமே நல்லா பண்ணியிருக்காங்க. 3 hours தான் படம், ஆனால் லேக் இருக்காது எங்கேயுமே. அவ்வளோதான். நல்லா நல்லா இது ஸ்க்ரீன் பிளே தான் ப்ளஸ்ஸு. ஃபுல்லாக கிரிப்பிங்காக இருக்குது படம். அப்புறம் நானி என்ன சூப்பர், ஊரமாசு, எஸ்ஜே சூர்யா. இவர்கிட்ட என்னங்க ப்ளஸ் பாயிண்ட்னா ஃபுல்லாக எல்லா எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வர மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. படத்தில் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லாயிருக்கு. எஸ்ஜே சூர்யா தனியாக தெரிகிறாரு. அவரோட இயல்பான ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காரு. இல்லை ஸ்பீட்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஹீரோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நல்லா போகும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது. ஆமாம், அதுதான் பயம்ன்றது வந்து ஊரில் பயம்ன்றது தான் கான்செப்ட். அந்த கான்செப்டை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது இந்த நாகார்ஜுனாவோட படம் இருக்குல்ல, என்ன படம், ரச்சகனையும் கொஞ்சம் அந்த தில்லாலங்கனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போ தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆவரேஜ் படம் நல்லா அப்போ சூப்பராக இருக்குது சார். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கு படம். எஸ்ஜே சூர்யா பின்னிட்டாப்ல சாப்பாடு கூஸ் பம்ப்ஸ் சார். இன்டர்வல் பிளாக்லாம் கூஸ் பம்ப்ஸ் வேறு லெவல். கண்டிப்பாக பார்க்கணும். ஃபைட் சீக்வன்ஸ் தான் வேறு லெவல். பிஜிஎம் சூப்பர், செம்மையாச்சு, நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு, பார்க்கணும். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது படம். எல்லாம் வந்து பாருங்கள். என்ன இருக்குன்னா பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங், நானி ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. செகண்ட் டைம் கூட போக போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் இன்டர்வல் பிளாக் தான் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் அதுக்கு மேலே செம்மையாக இருக்குது. எல்லோரும் பாருங்கள். மூவியோட ப்ளஸ் என்ன மைனஸ் ப்ரோ? ப்ளஸ் வந்துட்டு நம்ம நானி எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோரி வந்து சிம்பிள் ஸ்டோரி தான் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா ஜேக்ஸ் பிஜாய் பிஜிஎம் மெயின் ப்ளஸ் ப்ரோ. ஜேக்ஸ் பிஜாய் பிஜிஎம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கிங் ஆஃப் கோத்தை பார்த்துட்டோம். ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு பிஜிஎம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மைனஸ்னால் லைக் உனக்கு ரன் டைம் வந்து எனக்கு ஒரு 5 minutes அப்படியே ட்ரிம் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். இது 3 hours வச்சுட்டாங்க. பட் எங்களுக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்கலை ப்ரோ. போர் அடிக்கலை. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒரு 5 minutes 10 minutes எங்கேயாச்சும் ட்ரிம் பண்ணலாம். நீ யாரோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ? 2 பேருமே எக்ஸலண்ட்டான கேரக்டர். இப்போது ஹீரோ பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு நம்ம ஆர்டினரி மேனுக்கு ஏதாச்சும் கோவம் எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எஸ்ஜே சூர்யா வந்து எக்ஸலண்ட் கேரக்டர். எஸ்ஜே சூர்யா ஷைன் ஆகிட்டாங்க. நானே எப்படியோ நம்ம 2 பேருமே எக்ஸலண்ட் ப்ரோ. ஹைப் இருக்கா? ஹைப் எவ்வளோ இருக்கு அவள் அந்த லெவலுக்கு மட்டும் அந்த லெவலுக்கு இருக்குது ப்ரோ. பிஜிஎம் நம்ம ஜேக்ஸ் பிஜி ஆல்ரெடி கிங் ஆஃப் கோத்தை பார்த்துட்டோம் ப்ரோ. அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அந்த பிஜிஎம் தான் ப்ரோ. இந்த ஆக்சுவலாக இந்த டீசர் ரிலீஸ் ஆனதில் வந்து ஃபேமஸ் ஆனது ஃபஸ்ட்டு பிஜிஎம் தான். எக்ஸலண்ட்டாக இருக்கும்.